சக்தி, வேல், ஜோதி, சிவபதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஒரு காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தேன். அதை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டோடனே சொல்கிறாங்க, எனக்கு வந்திருக்க 2 மருமகளும் சூப்பரான மருமகளுங்க. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா நீங்கள். தங்கமான பொண்ணுங்களாக இருக்காங்க 2 பேருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படி தங்கமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சொல்கிறாங்க. என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற? அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தல்ல, அப்போ என்ன பண்ண? நீ பண்ணாத அட்டூழியமா உனக்கு சமையல் சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே என் உயிரே போயிடுச்சு. ஒரே ஒரு காஃபி போட்ட அம்மா இன்னைக்கு வரைக்கும் காஃபியை பார்த்தாலே எனக்கு பயம். ஆனால் நீ போடுறனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. சிவபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்ன உன்னோட பொண்டாட்டியை பற்றி சொன்னோன்னே உனக்கு சிரிப்பு தாங்கலை. அம்மா அதான் நீ வந்துட்டல்ல, இனிமே உன்னோட ஆட்சிதாம்மா, நீ பார்த்துக்கம்மா எல்லாத்தையும் அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜோதியில் அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஜோதி, நான் சொல்கிறதுலாம் கரெக்டா? இனிமே நான் தான் பார்த்துப்பேன். நான் என்ன நினைக்கிறனோ அப்படி தான் இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லை, 2 மருமகளும் பூ மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இனிமேல் பார்த்துக்கணும். 2 பேருமே மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தேனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி இதோட முடிஞ்சிடுச்சா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணன் கேட்குறாரு. நிறைய இருக்குது. இன்னும் என்ன தெரியுமா பண்ணணும்? அடுத்த கேம் இருக்குது. என்னது கேமா? ஆமாம். என்னென்னா, ஆமாம் தான் மாலை மாற்றியாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு, கல்யாணமே பார்த்தாச்சு, அப்புறம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதோட முடிஞ்சிருமா என்ன? சும்மா ஒரு மாலை மாற்றிட்டா கல்யாணம் முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. நீ போயிட்டு ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக வைக்கிறாங்க. அதில் மோதிரத்தை போட்டு 2 பேரும் சேர்ந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கையை விட்டு எடுக்கிறாங்க. சீக்கிரம் நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சொல்கிறாங்க. மார்கண்டையாவும் சொல்கிறாரு, சக்தி உன்னை விட நீ பொண்டாட்டி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஜோதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன என்ன பேசிகிட்டு இருக்க? என் பையன் ஜெயிக்கணும்னு சொல்கிறியா இல்லையா? நீ எனக்கு தானே தம்பி, எப்போ பார்த்தாலும் சக்தி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக வேளா நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகம்மா சொல்கிறாங்க. சக்தி நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்கிறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி உள்ளே கை விட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உள்ளே இருக்கிறத எடுக்க சொன்னால் ஏன் கையை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கீங்க? கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கத்துறாங்க. அதெல்லாம் விட முடியாது, நான் உன் கையை பிடிச்சிக்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. கையை விடுங்கன்னு சொல்கிறேன்ல. 2 பேரும் மாற்றி மாற்றி ஜெயிங்க, நீ தான் ஜெயிக்கணும், கண்டிப்பாக வேளா நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதியும் சொல்லிகிட்டு இருக்காரு. கடைசியில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டோடனே அப்படியே காட்டுறாரு. என்னது இது? இது வந்துட்டு கொலுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் எடுத்து காட்டுறாரு. பாலாடை, கொலுசு பாலாடை 2மே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலன் காட்டுறாரு. பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் எதுக்கு தெரியுமா 2மே போட்டேன்? கொலுசு வந்தால் பொண்ணு பிறக்கும், பாலாடை வந்தால் பையன் பிறப்பான் இப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உனக்கு 2மே வந்திருக்கு. ரெட்டை பிள்ளை போல இருக்குது, ரெட்டை குழந்தை, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, சூப்பர், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அங்கேருந்து ஓடி வராரு வேலன். என்னை ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி, எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க. சக்தி, வேலன் 2 பேருமே, நீங்கள் 2 பேருமே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, தேனே நீயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நான் இருக்க வரைக்கும் உங்கள் 2 பேரை நான் கஷ்டப்பட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. எல்லாம் பாட்டிக்காக தான், கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட வேல் சொல்கிறாரு. அப்படியே சக்தி பார்க்குறாங்க, இப்போ தான் இதெல்லாம் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதியும் பார்க்குறாங்க, இவங்க ஏன் தான் வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க.